ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம மெட்டாஷிப் எடுத்துகிட்டு இருக்கோம், எம்எம்எக்ஸ்எம்மும் எடுத்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி முக்கியமாக டிடிடி அப்படிங்கிற ஒரு இது எடுத்துகிட்டு இருக்கோம். டைம் டைலேஷன் தியரி அப்படின்னா என்னன்னா, கேண்டில் கவுண்டிங் வச்சு மார்க்கெட்டை வந்து டைம் மூலியமா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம எடுக்கிறோம். டைம் அண்ட் ப்ரைஸ். நீங்கள் ப்ரைஸை மட்டும் இப்போ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் நேரம் டைமை படிக்கிறதுக்காண்டி. தமிழ்ல டிடிடி நம்ம தான் எடுக்கிறோம். வேற யாராச்சும் எடுத்தாங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு தெரியாது. வேணும், நம்ம உங்களுக்கு வந்து நம்ம மென்டார்ஷிப் வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப்போட நம்பர் இருக்கும். இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் போயிட்டும் அங்க இருந்து டிஎம் பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னா, அதே தான் எம்எம்எக்ஸ்எம் கோர் கான்செப்டோட கண்டினியூஷன். தேர்ட் பார்ட் தேர்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஓவர்வியூல பார்த்த தேர்டு கண்டென்ட் பார்க்க போறோம். அதாவது தேர்டு சப்ஜெக்ட். இதுவரையும் பார்த்தது வந்து ஓஹெச்எல்சி, ஓஎல்எல்சி, PO3 பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு கண்டென்ட். அடுத்தது 2வது கண்டென்ட் லிக்விடிட்டி ரென்ஸ், எல்ஆர்எல்ஆர், ஹெச்ஆர்எல்ஆர். இது வந்து இம்பார்ட்டன்ட். இந்த இப்ப இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா, இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் டேஸ் ஹைஸ் அண்ட் லோ. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டென்ட்குள்ள போலாம். நம்ம ஓகே. இன்னைக்கு பார்க்க போறது வந்து என்னன்னு சொன்னோம்னா, எம்எம்எக்ஸ்எம் கோர் கான்செப்ட். நம்ம ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம வந்து வாட் ஆர் த ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ்? என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் டே பிடிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். த ஹையஸ்ட் பிரைஸ் ரீச்ட் இன் த ப்ரீவியஸ் ட்ரேடிங் டே. அதாவது நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் டேல வந்து எந்த பிரைஸ் ஹையா போயிருக்கோ அத வந்து ப்ரீவியஸ் டே ஹைன்னும். எந்த டே லோவஸ்ட்டா போயிருக்கோ அது ப்ரீவியஸ் டே லோன்னு சொல்றோம். என்ன ப்ரோ இவ்ளோ சிம்பிளா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இதான் இம்பார்ட்டன்ட். அதாவது இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் இருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த லெசன்க்குள்ள கவனிங்க. ஓகேவா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஈஸியா வந்து ஒரு ஒரு வியூ வந்து இதுல பார்க்கலாம். அதையும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? கண்டிப்பா வந்து இன்ட்ரெஸ்ட்டோட பாருங்க. தீஸ் லெவல்ஸ் ஆக்ட் அஸ் அ லிக்விடிட்டி மேக்னெட்ஸ் வேர் ஸ்மார்ட் மணி இன்டராக்ட்ஸ். ஓகேவா? நான் சொன்னது தான் ஸ்மார்ட் மணி இன்டராக்ட்ஸ். ஒய் ஆர் தே இம்பார்ட்டன்ட் இன் எம்எம்எக்ஸ்? நம்ம வந்து பார்க்குற கான்செப்ட் எம்எம்எக்ஸ் தான். அண்ட் தென் எம்எம்எக்ஸோட ஏன் வந்து இம்பார்ட்டன்ட்னு பார்க்குறாங்க இதுல. தீஸ் லெவல்ஸ் ஆர் கீ லிக்விடிட்டி ஜோன்ஸ் ஃபார் மார்க்கெட் மேக்கர் இருக்காங்கல்ல, அவங்களோட லிக்விடிட்டி ஜோன்ஸே வந்து ப்ரீவியஸ் டே ஹைஸும், ப்ரீவியஸ் டே லோஸும் தான். Price often return to previous day high, previous day low for top-ends, order flow continuation, reversal from trapped traders. ஸ்டாப் அண்ட் பண்றதுக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு கீ லெவல் இருக்க இடத்துல ஒரு டெய்லி ஐயோ லோவோ இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸ்டாப் அண்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டை திருப்போம். ஆர்டர் ஃப்ளோவை அப்படியே கண்டினியூஷன் பண்ணும். நம்மளுக்கு அந்த ஐ அண்ட் லோஸ்ல வந்து ஒரு கண்டினியூஷன் ஆர்டர் ஃப்ளோ கேண்டில்ஸ் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துச்சுன்னா அதை அப்படியே கண்டினியூஷன் பண்ணுவாங்க. ரிவர்சல் ஃப்ரம் ட்ராப் ட்ரேடர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம்னா அங்க வந்து ட்ரேடரை வந்து ட்ராப் பண்ணிட்டு ரிவர்சல் பண்ணிடுவோம். இதுதான் மெயினா வந்து பண்றது. எம்எம்எக்ஸ்எம்க்கு இதுதான் பண்ணுவாங்க. இது வந்து யூஸ் வித் ஆர்டர் ஃப்ளோ லோ டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். வென் வி அலைன் PDH, PDL with low time frame order flow, we get precise intraday entries, trend continuation setups, liquidity draw zones, clear market. இந்த லிக்விடிட்டி டிரா ஜோன்ஸ் கிளியர் மார்க்கெட் வந்து இன்னொரு பேர் இருக்கு, டிஓஎல்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா டிரா ஆன் லிக்விடிட்டி. மார்க்கெட் வந்து நான் எப்படி சொன்னனோ ஐஆர்எல் டு இஆர்எல் போகுமோ அதே மாதிரி தான் ஒரு டிரா ஆன் லிக்விடிட்டி எடுத்தா இன்னொரு டிரா ஆன் லிக்விடிட்டின்னு ஒன்று இருக்கும் மார்க்கெட்டுக்கு. அந்த டிரா ஆன் லிக்விடிட்டிக்கு போகாம மார்க்கெட் வராது. அதை தான் வந்து லிக்விடிட்டி டிரா ஜோன் கிளியரிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல மெயின் வந்து ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து ஒரு கிளியரான டிரா ஆன் லிக்விடிட்டி, ஈஸியஸ்டான டிரா ஆன் லிக்விடிட்டின்னு சொல்ல போனா. If price breaks previous day low with strong bearish order flow, we anticipate sell side continuation toward external liquidity zones. நான் சொல்லதான் அதே தான். ஆர்டர் ஃப்ளோவோட ஒரு பீரிஷ், ஒரு நல்ல ஸ்ட்ராங் பீரிஷ் மூவ்மெண்ட் உடச்சது அப்படின்னா அதை செல் சைடுக்கு கண்டினியூஷன் பண்ணுவாங்க. அதான் சொல்லியிருக்கேன். அடுத்தது ப்ராக்டிக்கல் யூசஸ் இன் ட்ரேடிங் எம்எம்எக்ஸ்எம் மாடல். டேபுலர் காலம் போட்டு கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் டே ஐ ரெசிஸ்டன்ஸ் பை சைட் லிக்விடிட்டி. ப்ரீவியஸ் டே ஐஸ்ல என்ன இருக்கும்? ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆகும், பை சைட் லிக்விடிட்டி இருக்கும். என்ட்ரி ரிவர்சல் டார்கெட் ஜோன்.
எல்லாமே நடக்கும். ஒண்ணு மட்டும் அங்க இருக்காது. டார்கெட் ஜோன்ஸ் மட்டும் இருக்காது. என்ட்ரி ரிவர்சல் மட்டும் இருக்காது. மார்க்கெட் இங்கருந்து நம்மளுக்கு வந்து பிடிஹெச் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரீவியஸ் டே ஐய வந்து டார்கெட் பண்றோம் அப்படின்னா, அது என்ட்ரி டார்கெட். நம்மளுக்கு பை சைடுக்கு அது டார்கெட். திரும்பி வந்து அத செல் சைடுக்கு எப்படி பார்க்கணும்னா, அந்த ஐக்கு மேல நம்மளுக்கு வந்து கீ லெவல் இருந்துச்சு அப்படின்னா, அது என்ட்ரி ரிவர்சல். சிம்பிள். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ப்ரீவியஸ் டே லோ. சப்போர்ட் செல் சைட் லிக்விடிட்டி, ஆர்டர் ஃப்ளோ செட்டில்ஸ். ஓகேவா? 2மே ஒண்ணு தான். இதுல அப்படியே ஆப்போசிட்டா போட்டுருங்க. இதுல அப்படியே போடணும்னு அவசியம் கிடையாது. அதனால வந்து நான் அதுக்கு அப்படியே வந்து வேற மாரி போட்டுருக்கேன். ஆர்டர் ஃப்ளோ, செல் செட்டப் 2மே ஒண்ணு தான். ஒரே இத இங்கேயும் போட வேணாம்னு நினைச்சுட்டு தான் நான் போட்டேன். லிக்விடிட்டி ஸ்வீப் ஆஃப் பிடிஹெச், பிடிஎல். ட்ராப் மூவ், டைரக்ஷனல் மூவ். ஓகேவா? பயாஸ் ஃபார்மேஷன். இன்டர்னல் வெர்சஸ் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச், ரிஸ்க் மேனேஜ்மென்ட், டார்கெட்டிங் மேப்பிங். சிம்பிள். அதாவது இன்டர்னல், எக்ஸ்டர்னல் ரேஞ்சோட சேர்த்து பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் மேனேஜ்மென்ட் வைக்கிறது ஈஸி. டார்கெட் மேப்பிங்கும் ஈஸியா இருக்கும். எக்ஸ்டர்னல் ரேஞ்சும் ப்ரீவியஸ் டே ஐயும் வந்து ஒரே லிக்விடிட்டி நம்மளுக்கு ட்ரான் லிக்விடிட்டி அப்படின்னா ஈஸி. டக்குன்னு போய் எடுக்கும் மார்க்கெட்டு. இதான் சிம்பிள். சிம்பிளா தான் சொல்லி தரேன். புரிஞ்சுக்கங்க. காது குடுத்து கேளுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் பிடிஹெச், பிடிஎல் இன் எம்எம்எக்ஸ். Clear daily structure, high probability setups, reduce noise in intraday timeframes, align with MMXM universal model PO3 logic. PO3 லாஜிக் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த இதை யூஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் என்ட்ரிஸ் கூட. யூனிவர்சல் மாடல் இனிமேட்டு தான் சொல்லுவேன். கடைசியில தான் வரும் மாடல்ஸ், என்ட்ரி மாடல். எம்எம்எக்ஸ்எம் என்ட்ரி மாடல்ஸ்ல தான் வரும் இது. அது கடைசியா தான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் பிடிஹெச், பிடிஎல் இன் எம்எம்எக்ஸ். டெய்லி ரொட்டீன் எக்ஸாம்பிள் இன்ட்ராடே பையர். Mark PDH and PDL on chart higher time frame. Observe low time frame order flow near these zones. அதாவது இது கிட்ட இருக்க ஜோன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணணும் எல்டிஎஃப்ல ஆர்டர் ஃப்ளோவோட. ஐடென்டிஃபை ஸ்வீப், ரிஜெக்ஷன், பிரேக் அவுட். ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரோ இல்லாட்டி ரிஜெக்ஷன் கொடுக்குற இடமோ, ஐடென்டிஃபை ஸ்வீப், ஒரு ஏசியா லோவை ஸ்வீப் பண்ற இடமோ, அப்ப திரும்பி ஏசியா ஐ வந்து நம்மளுக்கு ஏசியா ஐ இல்ல ப்ரீவியஸ் டே ஐ வந்து நம்மளுக்கு டார்கெட். ஏசியா ஐய கூட தாண்டி இன்னொரு டார்கெட் வந்து நம்ம எது வைக்கணும்னா பிடிஹெச், ப்ரீவியஸ் டே ஐ அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். இன்னமேட்டு நீங்க ஏசியா ஐ எடுத்தா ஏசியா லோ வரையும் டார்கெட் வைக்கணும் அவசியம் கிடையாது. ப்ரீவியஸ் டே லோ வரையும் கூட வைக்கலாம். ஓகேவா? ஆர்டர் ஃப்ளோ கரெக்டா இருக்கும். பில்ட் பயாஸ், எக்ஸிக்யூட் எம்எம்எக்ஸ் மாடல் செட்டப். இது நான் எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். கண்டிப்பா நான் வந்து காமிக்கிறேன். இந்த பிடிஎஃப்ல இருக்கு எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிளோட தான் உங்களுக்கு காமிப்பேன். நல்லா கவனிங்க. நீங்க இத மட்டும் பார்த்துட்டு போயிறாதீங்க. போன வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆ நெறைய பேர் பார்த்தும் இருக்கீங்க. ஓகேவா? பார்க்கறதோட நீங்க ஒரு 10 நிமிஷம் பார்க்குறீங்க, ஒரு 15 மினிட்ஸ் பார்க்குறீங்க. நான் வந்து கம்மியா தான் எடுக்கணும்னு பார்க்குறேன். பட் வந்து நெறைய வந்து கீ அதாவது எப்படி சொல்றேன்னா, நெறையா வந்து என் வாயிலருந்து நெறைய வரும். என்ன வரும் அப்படின்னா, எங்கெங்க என்ன நடக்கும்? ஏன் இது நடக்குது? அப்படிங்கிறதெல்லாம் வந்து குட்டி குட்டி இடத்துல சொல்லிக்கிட்டே போவேன். அத நீங்க வந்து உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, நீங்க வந்து நீங்க இருக்கிற குழப்பத்துல அத வந்து உங்களுக்கு ஒரு பதிலா வந்து அமையும். அதனால தான் சொல்றேன். சும்மா 10 நிமிஷம், 5 நிமிஷம்னு ஓட்டி ஓட்டி பார்க்காம, இவரு என்ன வாசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்காம, எக்ஸாம்பிள் நான் வச்சதுக்கு அப்புறம், அதுல என்ன சொல்றேன் அப்படிங்கிறத கவனிங்க. ஓகேவா? ஏன்னா, தியரியா பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிராக்டிகலா அப்ரோச் பண்ண முடியும். எதா எதா இருந்தாலுமே. நீங்க வந்து ஒரு நோட்டே எடுத்து எழுதாம, நான் வந்து வீடியோ மட்டும் பார்த்தா போதும். அத போய் அப்படியே அப்ரோச் பண்ணா போதும் அப்படின்னா, நான் வந்து அப்படி ஆள் கிடையாது. நான் தியரியோட எக்ஸ்பிளைன் பண்ணி பிராக்டிகலா நான் பண்ற ஆளு. நான் நோட்ஸ் எடுத்து தான் எல்லாத்தையுமே நான் வந்து பிராக்டிகலா அப்ரோச் பண்ணி, உங்கள்ட்ட வந்து இப்ப வீடியோவா போட்டுட்டுருக்கேன். ஓகேவா? ஓகே. தென் அடுத்த பேஜ். கொஞ்சம் வீடியோ லென்த்தா இருக்கே அப்படின்னு யோசிக்காம, கடைசி வரையும் பாருங்க. ஓகேவா? பொறுமையா பார்த்தா தான் உங்களுக்கு அந்த கன்டென்ட்ல என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஓகே. திஸ் இஸ் எக்ஸாம்பிள். ஹீரோ யுஎஸ்டி சார்ட் வச்சிருக்கேன். இதுல என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஓல்டு லோ, செல் ஸ்டாப்ஸ் எடுத்திருக்கு. மார்க்கெட் எடுத்ததுக்கு அப்புறம், மார்க்கெட்டோட ஆர்டர் ஃப்ளோ இங்க சேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்த பேஜ்ல என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியரா புரியும். என்னன்னு பார்ப்போம். ஏன்னா, மார்க்கெட் என்ன பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம ஈஸியா வந்து செட்டப்ஸ் பார்க்கலாம். என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு பார்த்தா, என்ட்ரீஸ் கரெக்ட்டா எடுக்கலாம். ஓகேவா? இது டெய்லியோட எம்எம்எக்ஸ்எம்.
மார்க்கெட் மேக்கர்ல தான் மார்க்கெட் ஓடிக்கிட்டு இருக்கு. மார்க்கெட் மேக்கர் பை மாடலும், மார்க்கெட் மேக்கர் செல் மாடல். இது 2த்துல தான் ஓடிட்டு இருக்கு. மந்த்லியோட எஃப்இஜி பீரியடே இந்த இடத்துல இருக்கு. அதனால டெய்லியில வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஆர்டர் ஃப்ளோவ சேஞ்ச் பண்ணிட்டு, சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் இங்க குடுத்துருக்கு. ஆர்டர் ஃப்ளோ பைக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணியிருக்கேன், ஃபெயிலியர் ஸ்விங்ஸ், ஒரிஜினல் கன்சால்டேஷன், மார்க்கெட் போய் டேக்கன். இதுல நம்ம என்ன ப்ரோ பார்க்க போறோம்? என்ன ப்ரோ ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ்ன்னு சொல்லிட்டு இத சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அடுத்த பேஜ்ல இருக்கு. ஓகே. அதே இடம் தான். நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம டெய்லியோட சார்ட்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, 90% ஆஃப் கேண்டில்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் டே ஹைஸையோ, லோஸையோ மார்க்கெட் எடுத்துட்டு தான் வரும். அப்படி எடுக்காம வருதுன்னா, அது வந்து பேலன்ஸ் லிக்விடிட்டி, லிக்விடிட்டி ஃபார்மேஷன், லிக்விடிட்டி விட்டுட்டு வருது. பணத்த அங்க விட்டுட்டு வரான். ஸ்டாப் லாஸ் அங்க விட்டுட்டு வரான். பெண்டிங் ஆர்டர்ஸ அங்க விட்டுட்டு வராங்க. அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அத தான் இங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே அததான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஈக்குவலைஸ். ஏன்னா பக்கத்து பக்கத்துல நியரா இருக்கனால ஈக்குவலைஸ்ன்னு கூட நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீவியஸ் ஹைஸ் மார்க்கெட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் ஃப்ளோல தான் போகும். அது எப்படி ஆர்டர் ஃப்ளோன்னு டெய்லியிலே பார்க்கலாம்னா, ஒரு கேண்டிலுக்கு அப்புறம் பாடி மேல க்ளோஸ் வச்சுச்சுனாலே, அடுத்த கேண்டிலோட அந்த கேண்டிலோட ஹைய தான் மார்க்கெட் எடுக்கும். மார்க்கெட் என்ன பண்ணும்? இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலுக்கு மேல இந்த கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் வந்து போய் ஹை எடுக்கல. மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிட்டு இவ்வளோ தூரம் மார்க்கெட் கீழ வந்தது. நம்ம எத டிரா ஆன் லிக்விடிட்டி எடுத்துக்கலாம்? இந்த ஐயே எடுத்துக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டிரா ஆன் லிக்விடிட்டி நம்மளுக்கு. ஈசியஸ்ட் டிரா ஆன் லிக்விடிட்டி. ஏன்னா மார்க்கெட் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் அப்ரோச் பண்றது என்னன்னா, அந்த டேவோட ஹைய தான் ஈஸியா போய் டக்குன்னு எடுக்கணும். அதுதான் டிரா ஆன் லிக்விடிட்டி. ஓகேவா? திரும்பி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? இந்த ப்ரீவியஸ் கேண்டில் ஹைய தூக்கிட்டு மார்க்கெட் இன்சைட்ல க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த டேக்கு உள்ளயே. அப்ப நம்மளுக்கு ஈஸியான டிரா ஆன் லிக்விடிட்டி இந்த லோ. திரும்பி இந்த லோ எடுத்திருக்கு. இந்த லோ என்ன பண்ணியிருக்கு? ப்ரீவியஸ் டே லோ ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் உள்ளே இழுத்து க்ளோஸ் வச்சிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஈசியஸ்ட் டிரா ஆன் லிக்விடிட்டி இது. ஓப்பன் ஆனோனே லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஹைய போய் எடுத்துட்டான். இந்த ஹை எடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் ஈசியஸ்ட் டிரா ஆன் லிக்விடிட்டி இது. செகண்ட் இது. ஓகேவா? திரும்பி நான் இங்கெல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே என்ன அப்படின்னா, ஒரு ஒரு டேவும் நீங்க பார்க்கும்போது, லோ டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கும்போது ஒரு ஸ்விங்ஸா இருக்கும். என்ன ப்ரோ இம்பார்ட்டன்ட் லெவல் சொல்றீங்க? நம்ம வந்து லோ டைம் ஃப்ரேம்ல தேடுறத, இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் ஹையர் டைம் ஃப்ரேம்லயே பார்த்துட்டு போயிருவாங்க. ஒரு கேண்டிலோட ஹைய வந்து ஏன் லிக்விடிட்டின்னு சொல்றோம்னா, லோ டைம் ஃப்ரேம்ல போனீங்கன்னா, இது ஒரு ஃபெயிலியர் ஸ்விங்ஸ். இது ஒரு ஃபெயிலியர் ஸ்விங்ஸ். இது ஒரு ஃபெயிலியர் ஸ்விங். இது ஒரு ஃபெயிலியர் ஸ்விங். இப்படி நம்ம அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். ஹையர் டைம் ஃப்ரேம்ல அவங்க பார்த்துக்கிட்டு இதான் டார்கெட், இதான் டார்கெட், இதுதான் எடுக்க போறோம் அப்படின்ட்டு அவங்க போயிருவாங்க. அவங்களோட ஃபுட் பிரிண்ட்ட கண்டுபிடிக்கிறது ஈஸியான வே ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ், ப்ரீவியஸ் ஸ்விங்ஸ் ஹைஸ் அண்ட் லோஸ். நெக்ஸ்ட் டாபிக் அதுதான். அதுக்குள்ள நம்ம அப்புறம் போய்க்கலாம். இப்போதைக்கு இந்த டாபிக் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அதே தான். மார்க்கெட் மேல போயிருக்கு. திரும்பி அந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு, அடுத்தது ரீட்ரேஸ்மென்ட் வர்றதுக்கு மார்க்கெட்ட திரும்பி செட் பண்ணிட்டு தான் போயிருக்கு. லோ, லோ, ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் டே லோ எல்லாமே செட் பண்ணிட்டு தான் போயிருக்கு. அப்ப ரீட்ரேஸ்மென்ட் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பி என்ன பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ஷன் பிளாக் இருக்கு. டெய்லியோட எஃப்இஜி. டெய்லியோட எஃப்இஜினா என்ன? ஐஆர்எல். இது ஒரு ரேஞ்ச் ஹை, ரேஞ்ச் லோ. அப்டின்னா நம்மளுக்கு வந்து இஆர்ல எடுத்தா ஐஆர்எல் டிரா ஆன் லிக்விடிட்டி. இது நம்மளுக்கு தெரியும். இத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லோ டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி எடுப்போம். நம்ம வந்து இன்னும் லோ டைம் ஃப்ரேம் நம்ம வந்து கேண்டில வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாமா? எது வந்து ஈசியஸ்ட் டிரா ஆன் லிக்விடிட்டி? இது வந்து மெயினான டிரா ஆன் லிக்விடிட்டி. மார்க்கெட் இங்க தான் மூவ் ஆக போகுதுன்னு தெரியும். லோ டைம் ஃப்ரேமுக்குன்னு ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்கும். எல்லாமே ஒண்ணு தான். நீங்க பார்க்குற விதம் எல்லாமே ஒண்ணு தான். நீங்க எப்படி ஹையர் டைம் ஃப்ரேம பார்க்குறீங்களோ, அத அப்படியே லோ டைம் ஃப்ரேமா பாருங்க. ஓகேவா? இது அப்படியே 1 மினிட் கேண்டிலா நீங்க பார்த்தாலும் அதே தான். மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் குடுத்து போயிருக்கு. ஆ நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி இங்க செட் பண்ணியிருக்கான். இங்க வந்து ரிஜெக்ஷன் பிளாக்ல என்ட்ரி குடுக்குறான். திரும்பி நம்மளுக்கு வந்து பிஓசி இங்க தான் நிக்கும். அதே தான். அதே டெய்லில பார்க்க போறீங்க, மந்த்லில பார்க்க போறீங்க, வீக்லி 1 ஹவர், 4 ஹவர். சிம்பிள். ஓகேவா? அதே நம்ம என்ன பண்ணிருக்கோம், டெய்லி எஃப்இஜி மிட்டிகேட் பண்ணி நல்ல ஒரு ரிஜெக்ஷன் வச்சிருக்கோம். அதுவும் இல்லாம ரிஜெக்ஷன் பிளாக்லயும் டீப் ரீட்ரேஸ்மென்ட் நல்ல ரீட்ரேஸ்மென்ட் போயிட்டு உள்ள எடுத்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்த டே வந்து பச்சை கலர், கிரீன் கலர் கேண்டில் மேல க்ளோஸ் வச்சிருக்கு இந்த கேண்டிலுக்கு மேல. இப்ப ஈஸி டிரா ஆன் லிக்விடிட்டி இங்க ஓப்பன் ஆயிட்டு, மார்க்கெட் இத ஐய தான் ஃபர்ஸ்ட் எடுக்கும்.
அந்த இடத்துல தான் நம்ம செட்டப்ஸ் எடுக்கிறோம். ஓகேவா? அப்படி இல்ல ப்ரோ நம்மளுக்கு வந்து ஈசியஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி எது? நம்ம அத மிஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, 2 சைடு இருக்கீங்கன்னா, ப்ரீவியஸா எந்த டேஸ் எல்லாம் வந்து ஃபெயிலியர் ஸ்விங் போட்டுக்கிட்டே வந்திருக்கோ, ப்ரீவியஸ் டேவ ஐய எடுக்காம வந்திருக்கோ, அது எல்லாமே ட்ரா ஆன் லிக்விடிட்டி தான். ஓகேவா? இது எல்லாமே ப்ரீவியஸா இருக்க ஐஸ் எல்லாத்தையும் நீங்க மார்க் பண்ணி வச்சுட்டு, டார்கெட்டா நீங்க வச்சுக்கலாம். ஈசியஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. இன்னைக்கு டே வந்து ஓப்பன் ஆயி புல்லிஷ்ல குளோஸ் வச்சிருச்சு. அந்த குளோஸ் வந்து இங்க அடுத்த நாள் இங்க ஓப்பன் ஆகுதுன்னா, இதுதான் ஈசியஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. அதுக்குள்ளயே ட்ரேட முடிச்சுட்டு இங்க வெளிய வந்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்பி மார்க்கெட் கீழ வந்துட்டு ரீட்ரேஸ்மென்ட் வந்துட்டு. அதாவது இங்க இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு டெய்லில 1 ஹவர்ல சேஞ்ச் ஆஃப் கட்டர் பண்ணிட்டு இது 1 ஹவருக்கு ரீட்ரேஸ்மென்ட். அப்படித்தானே பார்ப்போம் எப்போதும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 1 ஹவர்ல ரீட்ரேஸ்மென்ட் வந்துட்டு, திரும்பி 1 ஹவர்ல இருந்து இங்க போகும்போது இத டார்கெட்ஸ் பண்ணிக்கிட்டே போலாம். இத பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். இந்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில்ல ஸ்வீப் பண்ணிட்டு உள்ள இழுத்து குளோஸ் வச்சுட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி இது. திரும்பி என்ன பண்ணிட்டாங்க? கிரீன் கலர் கேண்டில் குளோஸ் வச்சுட்டாங்க. குளோஸ் வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த கேண்டில் அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகுறது இந்த இடம். இந்த இடம்னா ஃபர்ஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி இதுதான். அப்ப மார்க்கெட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கு? கீழ போயிருக்கு. அப்ப நல்ல பிப்ஸ் கூட நம்ம இந்த இடத்துல புடிக்கலாம். ட்ரா ஆன் லிக்விடிட்டி இது வரையுமே நம்ம கேப்சர் பண்ணலாம். ப்ரீவியஸ் டே ஹைஸ் வரையுமே. அப்ப திரும்பி என்ன பண்ணிருக்கு? ப்ரீவியஸ் டேக்கு மேல தான் குளோஸ் வச்சிருக்கு. ஹைஸ் இவ்வளோ தூரம் இருக்கு. இப்ப ஓப்பன் ஆகுறது இந்த இடம்னா, நம்மளுக்கு கேப்சர் புடிக்கிறதுக்கு இவ்வளோ பிப்ஸ் இருக்கு. ஈஸியா நம்ம புடிக்கலாம். ஓகேவா? அத தான் புரிஞ்சுக்கணும் நீங்க. என்ன சொல்ல வரேன்னு. நெக்ஸ்ட் பேஜ். அப்படியே 1 ஹவர் வந்திருக்கேன். 1 ஹவர்ல நம்மளுக்கு வந்து ஒரு எம்எஸ்எஸ் குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் ஆர்டர் ஃப்ளோ சேஞ்ச் ஆகுது 1 ஹவருக்கு. சேஞ்ச் ஆயிட்டு மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு? ப்ரீவியஸ் டே இந்த ஹைய எடுத்திருக்கு. அடுத்தது வந்து ஓப்பன் ஆயிட்டு இந்த ஐஸ் இருக்கு. இந்த ஐஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமே மார்க்கெட் டக்குன்னு போய் மார்க்கெட் எடுக்கிறதே இந்த ப்ரீவியஸ் டே ஐஸ் தான். ஈஸியஸ்ட் ரவுண்ட். மார்க்கெட் திரும்பி 1 ஹவருக்கு ஆர்டர் ஃப்ளோ சேஞ்ச் பண்ணி, மார்க்கெட் திரும்பி வந்து டேஸ் லோஸையும், டே லோவையும் தான் மார்க்கெட் எடுத்துட்டு போயிருக்கு. ஓகேவா? மார்க்கெட் ப்ரீவியஸ் டே லோவ இந்த இடத்துல 1 எடுத்திருக்கான். திரும்பி இந்த இடத்துல 1 எடுக்கல. ஓகேவா? நம்மளுக்கு வந்து ஏன் 1 எடுக்கல அப்டின்னா, 1 ஹவரோட 50%க்கு மார்க்கெட் வந்திருக்கலாம். நம்ம ட்ரெண்ட் எந்த சைடு இருக்கோமோ, அந்த சைடு தான் ஸ்ட்ராங்கா நம்ம நம்ம என்ன அனலைஸ் பார்க்குறோமோ, அது எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? மார்க்கெட் திஸ் இஸ் 1 ஹவர் ரீட்ரேஸ்மென்ட். நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருச்சு. மார்க்கெட் கீழ போயிறாதுன்னு அர்த்தம் கிடையாது. டேவே பயாஸ்னா, நம்மளுக்கு வந்து செல்லுக்கு பார்க்கக்கூடாது. 1 ஹவரும் பைக்கு தான் பார்க்கணும். அப்ப ரீட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் டீப் ரீட்ரேஸ்மென்ட்ல பை. இதோட அப்படியே நான் வந்து எம்எம்எக்ஸ்எம் அப்ரோச் பண்ணி தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி. அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். அடுத்தது நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு டெய்லி ஓப்பன். இந்த டெய்லி ஓப்பனுக்கு அபோவ்லயும், டெய்லி ஓப்பனுக்கு பிலோலயும் தான் பை அண்ட் செல் நடக்கும். ஓகேவா? அழகா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டெய்லி ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் பிலோ வந்துட்டு தான் பை ஆயிருக்கு. ஓகேவா? திரும்பி இங்க டெய்லி ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் இந்த இடத்துல பிலோ வந்துட்டு தான் பை ஆயிருக்கு. ஏன்னா, ஆல்ரெடி ரீட்ரேஸ்மென்ட்ல இருக்கனால மார்க்கெட் பை ஆயிடுச்சு. ஓகேவா? திரும்பி இங்க ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் அபோவ் போயிட்டு தான் செல் ஆகுது. திரும்பி இங்க ஓப்பன் பிரைஸ் அபோவ் போயிட்டு தான் செல் ஆகுது. 1 ஹவர் ஆர்டர் ஃப்ளோ சேஞ்ச் ஆனால தான் செல்லுக்கு வருது. ஏன்? ரீட்ரேஸ்மென்ட். 1 ஹவர் ரீட்ரேஸ்மென்ட். அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ல போட்டிருக்கேன். எதுக்குன்னு கிளியரா பாருங்க. ஏன் வந்து இவரு வந்து ஆர்டர் ஃப்ளோ சேஞ்ச் ஆயிருச்சு? இது ஏன் இப்படி வருது? அப்படிங்கிறத வந்து கிளியரா போட்டிருப்பேன். ஓகேவா? அப்ப நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் டே லோ வந்து இங்க கூட ஒண்ணு இருக்கு. அப்ப நம்மளுக்கு 0, 0 இங்க ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் மேல போயிட்டு ஐ ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் திரும்பி செல்லுக்கு ஆகுது. ஓகேவா? திரும்பி இங்க ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் ஹை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் செல் ஆகுறான். ஓப்பன் ஆயிட்டு லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஹை ஆகுது. லண்டன் லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹை. திரும்பி இங்க ஓப்பன் லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹை. ஓப்பன் லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹை. மார்க்கெட் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். புரிஞ்சுக்கங்க. ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஓப்பனிங்க்கு அப்புறம் எந்த பிடிஆர் 50%ல இருக்கோமா? டிஸ்கவுண்ட் அறையில இருக்கோமா? நல்ல ஒரு பிடிஆர் கிடைச்சிருக்கா? சிம்பிளா பார்த்துட்டு ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ ட்ரா அண்ட் லிக்விடிட்டியா வச்சுட்டு ஈஸியா போயிடலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பேஜ் பார்ப்போம். திஸ் இஸ் எம்எம்எக்ஸ்எம் அப்ரோச். சிம்பிள். நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு? 1 ஹவரோட இந்த ஐஆர்எல்ல வந்து நம்மளுக்கு எக்ஸ்பான்ஷனா தான் கீழ விழுந்திருக்கான். அப்ப நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும்? ஐஆர்எல்ன்னு இத பேஸ் பண்ணி இஆர்எல்க்கு போயிருக்கணும்.
எப்ப இத வந்து பிரேக் பண்ணிட்டாங்க அப்டின்னா, நம்மளுக்கு வந்து எல்லா லோவெல்லாம் ஸ்வீப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து இந்த ஐஎஃப்ஜி கிரியேட் பண்ணுச்சு. இது ஐஎஃப்ஜி. ஓகே. ஐஎஃப்ஜி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் 50% வந்ததுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டாப் எடுத்துட்டு PDRA 50% மார்க்கெட் மேக் ஹை ரெசிஸ்டன்ஸ் செக்யூரிட்டி. அதுக்கு முன்னாடி இங்க என்னன்னா, இந்த லோல இருந்தா மார்க்கெட்டு ரீசென்ட் அதாவது இந்த லோல இருந்து இந்த லோக்கெல்லாம் 50% வந்துட்டு வந்துட்டு போயிடுச்சு. மார்க்கெட் இந்த லோல இருந்து இந்த ஐக்கு தான் 50% வராம இருந்துச்சு. அந்த 50% தான் வந்துட்டு திரும்பி போறோம். ஓகேவா? அன்ஃபில்டு பிரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் ரேஞ்ச். நம்ம எல்ஆர்எல்ஆர், ஹச்ஆர்ல பார்த்தது ஃபெயிலியர் ஸ்விங்ஸ், ஃபெயிலியர் ஸ்விங்ஸ், பிரீமியம்ல டிஸ்கவுண்ட்லயே ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் அப்பனா சீக்கிரம் எடுக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னாச்சு நம்மளுக்கு ஸ்மார்ட் மணி ரிவர்சல் கிடைச்ச உடனே நம்மளுக்கு வந்து திரும்பி ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் செக்யூரிட்டி டர்ட்டில் சூப் நடக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வந்துட்டு தான் பை ஆகுது. அதுக்கப்புறம் திரும்பி என்ன பண்றாங்க? இங்கே ஓப்பன். திரும்பி மார்க்கெட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம்? ஒரு எப்படி போயிருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு மார்க்கெட்? பை ட்ரெண்டுக்கு போகும்போது ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து எடுத்து மார்க்கெட் போயிருக்கு. ஏன்னா புரொடெக்டட் லோ வச்சு வச்சு போனா மார்க்கெட் திரும்பி கீழ வராது. பை ட்ரெண்ட்ல இருக்குன்னு பயாஸ் ஈஸியா சொல்லும். அதுக்கு தான் ஹை ரெசிஸ்டன்ஸ் செக்யூரிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? திரும்பி இங்க ஓப்பன் பிரைஸ், திரும்பி கீழ வந்துட்டு டர்ட்டில் சூப், ஓபி, ஆப் மேல போயிடுச்சு. ஓகேவா? மார்க்கெட் திரும்பி வந்து இங்க ஓப்பன் பிரைஸ், டர்ட்டில் சூப், மார்க்கெட் மேல போயிடுச்சு. See the approaching what way I'm telling. எதுக்குள்ள எதெல்லாம் கொண்டு வரேன்னு புரியுதா உங்களுக்கு? இந்த ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸும் முக்கியமான இது. ஒரிஜினல் கன்சால்டேஷன் கிட்ட அப்ப நம்மளுக்கு ட்ரா ஆன் லிக்விடிட்டி அப்டின்னா ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ். ஓகேவா? ஹை இருக்கும்போது ஈஸியஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி அத எடுக்கிறதுக்கு மார்க்கெட் டக்குன்னு போகும். நெக்ஸ்ட் பேஜ். அதே டெய்லியோட கன்டினியூஷன். மார்க்கெட் டெய்லியில டர்ட்டில் சூப் பண்ணி ஒரு லோவ தூக்கிட்டு மார்க்கெட் டெய்லியோட எஃப்இஜி அப்படின்னா ஐஆர். அப்ப நம்மளுக்கு வந்து ஐஆர்எல்ங்கிற போது நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஈக்குவலைஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறது வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் செக்யூரிட்டி ஃபார்ம்ல. எதுக்கு? ஏன்னா இந்த லோவ டேக்கன் பண்ணனால டெய்லியோட ஐஎஃப்இஜில உட்காந்தனால ஐஆர்எல் எடுத்தா இஆர்எல் போகுங்கிறது நம்மளுக்கு ஒரு ஐசிடியோட கான்செப்டோட பிரகாரம். ஐஆர்எல் எடுத்தா இஆர்எல் சைக்கிள். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா, நம்மளுக்கு மார்க்கெட் எப்படி போயிருக்கு? இந்த கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டில ஸ்வீப் பண்ணிட்டு, மார்க்கெட் மேல போயிட்டு இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வைக்கல. பட் திஸ் கேண்டில் ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வச்சுட்டு, மார்க்கெட் திரும்பி இந்த ஐய எடுத்திருக்கிறது எங்க? இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் போய் ஐய தான் எடுத்தோம். செல் ஆகல ஃபர்ஸ்ட். இந்த கேண்டில் செல்லுனா ஃபர்ஸ்ட் என்னத்த வைக்கணும்? ஃபர்ஸ்ட் ஐ தான் வைக்கணும். இப்ப இந்த கேண்டிலுக்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் வச்சு இந்த கேண்டில் முடிஞ்சிருக்குன்னா, அடுத்த நாள் ஓப்பன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் போய் அந்த ஐய தான் ரன் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈசியஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி இதுதான். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பி க்ளோஸ் வச்சு கீழ க்ளோஸ் வச்சிருக்கு இந்த கேன்ல ஸ்வீப் பண்ணா, இதுதான் ஈசியஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி ஃபர்ஸ்ட் போய் எடுக்கும். திரும்பி என்ன பண்ணிச்சு மார்க்கெட்? ஸ்வீப் பண்ணிட்டு உள்ள இழுத்து க்ளோஸ் வச்சிருக்கு. அது ஃபர்ஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. செகண்ட் ஈசியஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி இதுதான். நம்மளுக்கு 2 சைடு பார்க்கும்போது நம்மளுக்கு இத ஈஸியா வச்சுட்டு போயிரலாம். அடுத்த ட்ரா ஆன் லிக்விடிட்டி எல்லாத்தையுமே எடுத்துருச்சு. மார்க்கெட் திரும்பி என்ன பண்ணாங்க? இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கனால, மார்க்கெட் அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த ட்ரா ஆன் லிக்விடிட்டி ஈசியஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி இதுதான் நம்மளுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோஸ வச்சே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ணிட்டு நம்ம என்ட்ரிஸ் எடுத்துட்டு போயிரலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பேஜ். இதுல இதுல அப்படியே லோவர் டைம் ஃப்ரேம்ல அப்ரோச் பண்ணியிருக்கேன். தென் அப்படியே எம்எம்எக்ஸ்எம் பார்த்தா தெரியும். ஒரிஜினல் கன்சால்டேஷன் ஐஆர்எல் டூ இஆர்எல் நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் டே ஹைஸ், ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே ஹை. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? மார்க்கெட் இங்க க்ளோஸ் வச்சுட்டு உடனே போய் ஹைய தான் எடுக்கும் மார்க்கெட். இந்த ஹைஸ் தான் எடுக்கும். ஏன்னா, ஐ இங்க இருக்கும்போது, க்ளோஸ் இங்க நடக்குதுன்னா, இப்ப மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆகுது. இங்க ஓப்பன் பிரைஸ் ஓப்பன் ஆகுது அப்டின்னா, மார்க்கெட் லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு ட்ரான் அவுட் எப்படி போய் ஃபாஸ்ட்டா எடுத்திருக்கு பாருங்க ப்ரீவியஸ் டே ஹைஸ. ஓகேவா? புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் புரிஞ்சுக்க லேட் ஆகும். ஏன்னா, எந்த கேண்டில் ரீடிங் எப்படி பண்றதுன்னு தெரியாது. 2 சைடு நில்லுங்க. 2 சைடு நின்னாலே உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா நடக்கும். 10 ட்ரேட்ஸ் எடுக்குறீங்கன்னா, ஒரு 7 ட்ரேட்ஸ் வின்னிங் ட்ரேட்ஸா போகும். ஓகேவா? 2 சைடு இருந்தீங்கன்னா. ஓகேவா?
தென் 1 ஹவர் எம்எம்எக்ஸ்எம் எல்ஆர்எல்ஆர்லாம் மார்க் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் அ ஈக்குவலைஸ். இந்த ஈக்குவலைஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக எடுக்கும் மார்க்கெட்டு. எடுத்திருக்க மூமெண்ட்டே உங்களுக்கு தெரியும். அடுத்தது நம்மளுக்கு வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் செக்யூரிட்டி டேல ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவும் இல்லாமல் செல் ஸ்டாப் எடுத்ததுக்கப்புறம் சேஞ்ச் ஆஃப் ஃபேட்டர் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் செக்யூரிட்டி நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிரும். திரும்பி வந்துட்டு மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து பை ஆகுது. திரும்பி இங்கே டர்ட்டில் சூப் மார்க்கெட் என்ன பண்ணுது? மார்க்கெட் பை ஆக போகுதுன்னு கிளியரா ஒரு வியூ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. பயாஸ் பைல தான் இருக்கு. நான் பைக்கு தான் போறேன் அப்ரோச் பண்றேன். ஏன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா ப்ரொடெக்டட் லோ. ஹை ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா ப்ரொடெக்டட் லோ. எடுக்காத மார்க்கெட் பைக்கு தான் போகும். பைக்கு தான் நிக்கும். ஓப்பனிங் பிரைஸ் மார்க்கெட் மேல போயிட்டு தான் திரும்பி செல்லு. ஓப்பனிங் பிரைஸ் கீழ வந்துட்டு தான் லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு பை போயிருக்கு. ஓப்பனிங் பிரைஸ் ஹை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் செல் வந்திருக்கு. ஓப்பனிங் பிரைஸ் லோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் மார்க்கெட் உள்ளே நின்றுருக்கான். பட் இந்த இடத்துல ஒண்ணு தெரியுதா உங்களுக்கு? அந்த ஹை போயிட்டு தான் மார்க்கெட் திரும்பி செல் ஆயிருக்கு. திஸ் இஸ் அ ப்ரீவியஸ் டே லோ. இந்த லோ வந்து மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் உள்ளே க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னா, பாடி உள்ள க்ளோஸ் ஆச்சுன்னா இங்க விக் மட்டும் தான் இருக்கும். அப்ப நம்மளுக்கு ஈஸியஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி எது? இந்த டேவோட ஹை தான் ஈஸியஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. நெக்ஸ்ட் ஈஸியஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி இது. ஓகேவா? அப்ப ப்ரீவியஸ் டே ஹைஸ் வந்து எத்தனை இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல. ட்ரா ஆன் லிக்விடிட்டி ஈஸியா வச்சுக்கலாம். ஓகேவா? நியரா இருக்கிறத நீங்க டார்கெட் பண்ணிட்டு ஒரு ட்ரேட முடிச்சுட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். இவ்வளோத்தையும் வரையணும்னு தேவை கிடையாது. நியரா இருக்குது. ஒரு டெய்லி ப்ரீவியஸ் டே முடிஞ்சிருக்கா? அடுத்த டே என்ன நடக்க போகுதுங்கிறத பயாஸ் அந்த டே கேன்லயே பயாஸ சொல்லும். ஈஸியா வச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல அப்படியே ஒரு எம்எம்எக்ஸ்எம் 1 ஹவர் டூ 10 மினிட்ஸ் ஒண்ணு சொல்லியிருக்கேன். ஏன்னா 5 மினிட்ஸ் வந்து சார்ட்ல உட்கார வைக்க முடியல. நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் கிடையாது. அதனால உட்கார வைக்க முடியல. இந்த இடத்துல இந்த டீலிங் ரேஞ்ச் எடுத்து மார்க்கெட் டர்ட்டில் சூப் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்பென்ஷன் குடுத்துருக்கு. நம்மளுக்கு சைக்கிள் நடக்கும். இங்க இஆர்எல் எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இஆர்எல் எடுத்ததுக்கப்புறம் ட்ரா ஆன் லிக்விடிட்டி ஐஆர்எல். ஐஆர்எல் அந்த சைக்கிள் ஐஆர்எல் டூ இஆர்எல், இஆர்எல் டூ ஐஆர்எல். இஆர்எல் எடுத்திருக்க மார்க்கெட் திரும்பி இந்த ஐஆர்எல் வரணும். அப்ப இந்த ஐஆர்எல் வந்து மார்க்கெட் எம்எம்எக்ஸ்எம் மாடல் இந்த இடத்துல நான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல போட்டிருக்கேன். ஈஸியா எப்படி அப்ரோச் பண்ணலாம் மார்க்கெட்ட? ஈஸியா 1 ஹவர்ல மார்க்கெட் போனதுக்கப்புறம் 1 ஹவரோட டர்ட்டில் சூப்ல இருந்து மார்க்கெட் இங்க ஒரு ஐஆர்எல் உட்காருது. அதுக்கப்புறம் இங்க இருந்து நம்ம எம்எக்ஸ்எம் பார்க்கலாம். இதுவரையும் சிம்பிள். மார்க்கெட் மேக்கர் மாடல் எல்லா இடத்துலயுமே ஒர்க் ஆகும். பார்க்குற விதம் தான். ஐஆர்எல் டூ இஆர்எல் நீங்க பார்த்தீங்கனாலே சிம்பிள். இதுவே டெய்லி ஐஆர்எல் டூ இஆர்எல் தான். சிம்பிள். அதே 1 ஹவர் டெய்லி ரேஞ்ச் எடுத்திருக்கோம். 50% ஐஆர்எல் இருக்கு. இஆர்எல் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஐஆர்எல் வந்திருக்கா? சைக்கிள் நடக்கும். இஆர்எல் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் டிஸ்கவுண்ட்ல இருக்க ஐஆர்எல்க்கு தான் வரும். இப்போ மார்க்கெட் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துல டெல் சூப் நடக்குது. 1 ஹவருக்கு. 1 ஹவருக்கு நடந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 10 மினிட்ல போய் எம்எம்எக்ஸ்ங்கிறத பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, டெய்லி கேண்டிலே எப்படி நம்மளுக்கு சொல்லுதுன்னா, ப்ரீவியஸ் கேன்ல ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் உள்ள இழுத்து க்ளோஸ் வச்சிருக்கோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரா ஆன் லிக்விடிட்டி இதுதான். இந்த ஐய தான் எடுக்கும். இந்த டேவோட ஐய தான் ஃபர்ஸ்ட் எடுக்கும். நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? பிரேக்அவுட் ஸ்ட்ரக்சர், எம்எஸ்எஸ் குடுத்துருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இது 1 ஹவரோட டோட்டல் சூப். நம்மளுக்கு தான் ஹை ரெசிஸ்டன்ஸ் கிளியர் ஆயிருச்சு. இந்த லோவ டேக் அவுட் பண்ண மாட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம 10 மினிட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, எல்ஆர்எல்ஆர். எம்எம்எக்ஸ்எம் படி எல்ஆர்எல்ஆர், ஃபெயிலியர் ஸ்விங்ஸ், ஃபெயிலியர் ஸ்விங்ஸ். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த டேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு லண்டன், நியூயார்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்ரோச் வந்து ஏசியால நடக்கிறனால நம்மளுக்கு என்ட்ரீஸ்ங்கிறது போக மாட்டோம். ஹீரோ வந்து லண்டனுக்கும், நியூயார்க்கும் தான் பெஸ்ட். அப்ப நம்ம வந்து என்ட்ரீஸ்ங்கிறது செக்ஷன்ல தான் போகணும். என்னதான் எம்எம்எக்ஸ்எம் பார்த்தாலும், எதுதான் பார்த்தாலும் டைம் கூட அட்டாச்மென்ட் ஆனீங்கன்னா தான், உங்களுக்கு வந்து ஈஸியா செட்டப்ஸ்ங்கிறது கிடைக்கும். ஈஸியா பார்க்க முடியும். ட்ரா ஆன் லிக்விடிட்டீஸ் எடுக்கிறதும் சரி, ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ எடுக்கிறதும் சரி, அது செக்ஷன்ல தான் போய் எடுக்கும். செக்ஷன்ல தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கரெக்ட்டா குடுக்கும். எல்லாமே கரெக்ட்டா அங்க தான் நடக்கும். ஓகேவா? 10 மினிட்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, 10 மினிட்ஸ் எம்எம்எக்ஸ் 1 ஹவர் டூ 10 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் ஏன் போடலன்னா, எ ரொம்ப கம்மியா தெரியுது. அதனால வந்து 10 மினிட்ஸ் போட்டு பார்த்துருக்கேன். டர்ட்டில் சூப் நடக்குது இங்க. லண்டன் செக்ஷன்ல மார்க்கெட் இங்க ஓப்பனிங். லண்டன் செக்ஷன்ல லோ வச்சுட்டு சிஎஸ்இடி குடுத்துருக்கான். மார்க்கெட் திரும்பி வந்து ரீட்ரேஸ்மென்ட்ல நீங்க பை அடிக்கணும்னா, இந்த இடத்துல போய் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, எல்ஆர்எல்ஆர் வித் இன்ஜினியர் லிக்விடிட்டி.
ஈக்குவலைஸ ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான் அந்த இடத்துல. அப்ப நம்மளுக்கு இங்க ஒரு எல்ஆர். இது ப்ரீவியஸ் டே ஐஸோட சேர்த்து ஈக்குவல் ஐஸ் மாரி இது எல்ஆர். அப்ப சிஎஸ்ஐடி நம்மளுக்கு இந்த 50% ஆர்டர் பிளாக்ல என்ட்ரிஸ் போலாம். இல்லாட்டி இது அவுட் ஆஃப் ஜோன் ப்ரோ. நான் வந்து கன்டினியூஷன்ல வைக்கிறேன்னா, இது நியூயார்க். இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். சாரி நான் வந்து டைப் பண்ணாம விட்டுட்டேன். இது லண்டன் செக்ஷன் மேக் டெய்லி லோ. இந்த லைன் போட்டிருக்கேன்ல, இந்த லைன் வந்து நியூயார்க்கோட கன்டினியூஷன். எஃப்இஜிலேருந்து மார்க்கெட் கன்டினியூஷன் பண்ணி எம்எக்ஸத்தை முடிச்சிருச்சு. ஓகேவா? இவ்வளவுதான் இந்த வீடியோ. ப்ரீவியஸ் டே ஐஸ் அண்ட் லோஸை வச்சே நம்ம வந்து மார்க்கெட் மேக்கரையும் உருவாக்கலாம். ஈஸியஸ்ட் ட்ரான் லிக்விடிட்டியும் எடுத்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஈஸியஸ்ட் ட்ரான் லிக்விடிட்டி நீங்க வச்சுக்கிட்டா ப்ரீவியஸ் டே ஐஸ் அண்ட் லோஸ் ஈஸி. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. புரியலைன்னா கூட திரும்பி பாருங்க. ஏன்னா ஈஸியா வந்து சொல்லியிருக்கேன். புரியணுங்கிறதுக்காண்டி சில பல எக்ஸாம்பிள்லாம் வச்சு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எம்எம்எக்ஸத்தோட சேர்த்து. கண்டிப்பா புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இதோட அவ்வளவுதான். உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் எம்எம்எக்ஸ்எம் படிக்கணும்னு ஆசைப்பட்டா, இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். கண்டென்ட் போட ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது வந்து பார்க்க சொல்லுங்க. நம்மளுக்கு ஓவர்வியூ 3 பார்ட் போட்டிருக்கோம். அந்த 3 பார்ட்லயும் என்னென்ன வந்து ஃபர்ஸ்ட் எத பார்க்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு அதுல போட்டிருக்கேன். அத போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு வீடியோவா பாருங்க. எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஒரு ஒரு வீடியோவும் ஆர்டரா இருக்கும். அத பாருங்க. ஈஸி தான். ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஈஸியா தான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து சொல்றேன். உங்களுக்கு இன்னமும் நெறைய கத்துக்கணும் அப்படின்னா, நம்ம மென்டார்ஷிப் ஜாயின் பண்ணிக்கங்க. பிடிடியும் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரான்னு கிடையாது. டிடிடின்னு ஒரு கான்செப்டும் சேர்ந்து வரும். அதுவும் உங்களுக்கு கத்துக்கணும் அப்படின்னா, டைம் அண்ட் பிரைஸ் 2மே சேர்த்து கத்துக்கணும்னா, டிஎம் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. போன வீடியோ வந்து நல்ல வியூஸ் போயிருந்துச்சு. நம்மளுக்கு வியூஸ் முக்கியம் இல்ல. வியூஸ் ஏன் போணும் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம கன்டென்ட் போய் சேரணும். அதாவது எம்எம்எக்ஸ்எம்னு தமிழ்ல இப்ப எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம கன்டென்ட் போய் சேரணும். நம்ம கன்டென்ட் வந்து புரியுதா? மக்களுக்கு புரியுதா? எம்எம்எக்ஸ்எம் படிக்கிறவங்க புரியுதா? அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து வியூஸ் வந்து போகல அப்படிங்கிற ஒரு இதுல நான் வந்து வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றேன். மித்தபடி எனக்கு வியூஸ் போகணும்லாம் அவசியம் கிடையாது. என் ஹாபி இது. நான் வந்து சொல்லிக் குடுக்கணும்னு எனக்கு ஒரு ஹாபி. அதனால தான் YouTubeல போட்டுட்டு இருக்கேன். இல்லாட்டி நான் வந்து கோர்ஸ்ல மட்டும் இருக்கும்ன்ட்டு இது பண்ணிக்கலாம். கோர்ஸ் மட்டும் குடுத்துறலாம். ஓகே. இந்த வீடியோ இதோட முடியுது. ரொம்ப லாங்கா போயிருச்சு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.